ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர் சார்பாக ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். கார்த்தால 5 மணிக்கு மடிப்பக்கத்துலேருந்து கிளம்பி நேராக உத்திரமேரூர் போனோம். அங்கே ஆனந்தவல்லி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் 3 தளங்களை கொண்டுள்ளது. அடித்தளத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் நேராக கர்ப்பகிரகத்தில் இருக்கார். அவர் நின்றுருக்க கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறார். கர்ப்பகிரகத்தை சுற்றி அச்சுதவரதன், அனிருத்தவரதன், கல்யாணவரதன், ஆனந்தவல்லி தாயார் மற்றும் ஆண்டாள் இவாளுக்கு தனித்தனியாக சன்னதி இருக்குது. முதல் தளத்துக்கு போனால் அங்கே வைகுந்தவாச பெருமாள் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குறார். அவரை சுற்றி கிருஷ்ணர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி வராகர் இவாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. 2வது தளத்துக்கு போனேன்னா அங்கே ரங்கநாதர் சைன கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். இந்த ஒரே கோவிலில் பெருமாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நமக்கு காட்சி தரார். அடுத்து நாம் கோவிலுக்கு ரைட் சைடில் பின்னாடி இருக்க முருகர் கோவில் போனோம். இங்கே இருக்க முருகர் சுயம்புவாக வந்தவர். இந்த கோவிலில் முருகரோட வாகனம் யானை. முருகர் மகா கந்தசஷ்டியும் போது அசுரன் சூரபத்மனை வதம் செய்கிறார். அந்த வதத்துக்கு அப்புறம்தான் மயிலை தன்னோட வாகனமாக எடுத்துக்கிறார். சேவலை தன்னோட கொடியில் வச்சுக்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த கோவில் கந்தசஷ்டிக்கும் முன்னாடி பழமையான கோவில்னு தெரிய வருது. அங்கேருந்து நாம் பாண்டுரங்கன் ரகுமாயி கோவிலுக்கு போனோம். இந்த கோவில் கோபுரம் ஒரிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரியே இருக்குது. இக்கோவில் 125 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு எதிரையே ஸ்ரீ மேரு மகா கோவில் இருக்குது. இங்கே மேருவில் என்னெல்லாம் தேவதைகள் இருக்காளோ அவள் எல்லாருக்கும் தனித்தனியாக விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்னாடியே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தனி கோவில் இருக்குது. இங்கே தான் மீனாட்சி பிறந்ததாகவும் பிற்காலத்தில் மதுரைக்கு போய் வளர்ந்ததாகவும் சொல்கிறா. இந்த அனைத்து கோவில்களும் ஞானானந்தகிரி சுவாமிகள், அவருடைய சீடர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் நல்லபடியாக புனரமைச்சார். இன்றைக்கும் அவளோட சீடர்கள் நல்லபடியாக பாதுகாத்துட்டு வரா. அங்கிருந்து நேராக நாம் கோட்டுப்பாக்கம் பரதேசி ஆறுமுகம் அவரோட ஜீவ சமாதிக்கு போனோம். அவர் 189 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். இங்கே பெண்கள் பிள்ளை வரம் வேண்டி அங்கே இருக்க கணத்தோடைய படியில் மண் சோறு சாப்பிட்றா. சாப்பிட்ட சில மாதங்களிலேயே அவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை வரம் கிடைக்கிறதாக சொல்கிறாங்க. குழந்தை வரம் மட்டும் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதலோ எல்லாமே அந்த சித்தர் பரதேசி ஆறுமுகத்திடம் வேண்டினால் நடப்பதாக நம்பிக்கை. அடுத்து நாம் அங்கிருந்து மேல்மலையனூர் போனோம். மேல்மலையனூரில் இருக்க சுவாமி பேர் தாண்டேஸ்வரர், அம்பாள் அங்காளம்மன். இங்கே அம்பாள் ஒரு பெண் எப்படி நிமிர்ந்து படுத்துட்டுருப்பாளோ அதே மாதிரியான தோற்றத்தில் இருக்கா. இங்கு ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் அம்பாளை ஊஞ்சலில் வச்சு தாளாட்டுறது வழக்கத்தில் உள்ளது. அங்கிருந்து நாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் கோவிலுக்கு போனோம். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னியோட ஸ்தலமாகும். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது. இந்த மலை அக்னியின் ஸ்வரூபம். இந்த மலைக்கு மேலே கார்த்திகை மாதம் ஏற்றப்படுற மகாதீபம் ரொம்ப சிறப்பானது. இந்த மலையை கிரிவலம் வர்றதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் மற்றும் நேர் அண்ணாமலை, அடி அண்ணாமலை ஆகிய லிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் பண்ணுறதுனால நோய்கள் தீருகிறது, சிவலோக பதவி கிடைக்கிறது. திங்கட்கிழமை கிரிவலம் பண்ணுறதுனால பாவங்கள் குறைகிறது, புண்ணியம் சேருகிறது. செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணுறதுனால கடன் வறுமை போகிறது, செல்வம் பெருகுகிறது. புதன்கிழமை நல்ல கலைகள் பெருகுகிறது. வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறது. சனிக்கிழமை பிறவி பிணி அகலுகிறது. அஷ்டமி நவமி தீவினைகள் அகலுகிறது. பௌர்ணமி கிரிவலம் தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கிறது. அமாவாசை கிரிவலம் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. இங்கு முக்கியமாக சங்கரமடம், ரமண மகரிஷி ஆசிரமம், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் ஆகிய நிறைய ஆசிரமங்களும் உள்ளது. இன்றும் நாம் விபூதி சித்தரை அவருடைய ஆசிரமத்தில் பார்க்கலாம்.